அங்கேருந்து நீங்கள் ஒர்க் பர்மிட் போட்டு வர்றது இப்போ டோட்டலாக நீங்கள் செலவழித்த காலம் வந்து எவ்வளவு சக்ஸஸாக இன்டர்வியூலாம் முடிச்சு கொண்டு வந்த அனுபவம் என்ன? அவங்களோட ப்ரொனவுன்சியேஷன் ப்ரொனவுன்சியேஷன் எங்களுக்கு கிளியராக விளங்கு. க்ரீ ஸ்பைஸ் என்ற ஒரு கம்பெனிக்கு தான் ஆரம்பத்தில் எங்களுக்கு எல்லா ஆஃபர் லெட்டர் எல்லாம் 3 நாள் சொல்லி தருவாங்க. சரி சரி. ஸ்ரீலங்காவில் இருந்து இங்கே ருமேனியாவுக்கு வந்து துல்சியாவில் இருக்கிற ஒரு இடம் ஒன்றில் ஒர்க் பண்ணுறதுக்கு அக்ரிகல்ச்சர் லேண்டில் வேலை செய்கிற ஒரு ஆளை சந்திக்க கிடைச்சிது. இவரை தொடர்பாக சில விடயங்களை நாங்கள் எடுக்கலாம்ட்டு அவர்கிட்ட இன்டர்வியூ பண்ணுறதுக்காக இப்போ நாம் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் செபா. இந்த அக்ரிகல்ச்சர் லேண்டில் வேலை செய்கிற ஒரு அண்ணாவை சந்திக்க கிடைச்சது. எங்கள் நாட்டிலிருந்து அவர் வந்திருக்கிறார். குறுகிய காலம்தான். அவர் வாழ்க்கை பயணம் இங்கே என்ன மாதிரி போகுது, எங்களோட நாட்டிலேருந்து அவர் இந்த ருமேனியாவுக்கு ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருப்பார். கம்பெனி அவருக்குரிய சரியான இதுகளை செய்தான்றதை இப்போ நாங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு விடலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம் தம்பி. வணக்கம். நீங்கள் வந்து இப்போ இந்த கம்பெனிக்கு வந்து எவ்வளோ காலம் ஆகுது? நான் வந்து 18 நாள். 18 நாள் தான். 18 நாள் இந்த கம்பெனிக்கு வந்து நான் இலங்கையிலேருந்து வந்து 18 நாளாக போகுது. நீங்கள் அங்கேருந்து நீங்கள் ஒர்க் பர்மிட் போட்டு வர்றது இப்போ டோட்டலாக நீங்கள் செலவழித்த காலம் வந்து எவ்வளோ வந்திருக்கும் உங்களுக்கு? நீங்கள் அப்ளை பண்ண காலத்தில் நீங்கள் ஏஜென்சி மூலமாக தானே வந்தீங்க? நான் ஏஜென்சி மூலமாக தான் வந்தேன்னா 18 மாதங்கள் எடுத்தது எனக்கு நான் வாரத்துக்கு இங்கே. 18 மாதம் சரியாக எடுத்தது. இப்போ சாதாரணமாக இந்த காலப்பகுதி 2023க்கு பிறகெல்லாம் அதிகமான காலங்கள் எடுத்தது ஆக்கள் வர்றதுக்கு. அப்ளை பண்ணி ஆஃபர் லெட்டருக்கு வெயிட் பண்ணி ஒர்க் பர்மிட்டுக்கு வெயிட் பண்ணி அந்த ஒர்க் பர்மிட்டை நாங்கள் அப்ளை பண்ணி அதில் கன பேர் ரிஜெக்ட் ஆகி கொண்டு வந்த நேரம் அந்த பீரியட்டுக்குள்ள தான் நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் நீங்கள் இந்த சக்ஸஸாக இன்டர்வியூலாம் முடிச்சு கொண்டு வந்த அனுபவம் என்ன மாதிரி இருந்தது? ஈஸியாக இருந்தது? இல்லை, ருமேனியாவை பொறுத்தவரையில் ஏனைய நாடுகளை விட ருமேனியாவில் நேர்முக பரீட்சை என்பது மிகவும் ஒரு கடினமான ஒரு இதாக தான் இருக்குது. அதாவது நேர்முக பரீட்சை மிகவும் நாம நினைக்கிற மாதிரி இல்லை. மற்றவர் எனக்கு முதல் வந்தவர்களை பற்றி எனக்கு தெரியாது. என்ன பொறுத்தவரையில கொஞ்சம் இறுக்கமான ஒரு தான் இருந்தது. அது ஏனென்று சொன்னா ஆங்கில அறிவு இருந்தாலும் நம்மக்கிட்ட நேர்முக பரீட்சையில இருந்து நமக்கு கேள்விகளை அவங்க கேட்கிற நேரம் அவர்களுடைய ஆங்கில உச்சரிப்புகள் எல்லாம் அவதானிச்சு அடுத்த அதுகள் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அவங்களோட ப்ரொனவுன்சியேஷன் எங்களுக்கு கிளியரா விளங்குறேன். சாதாரணமா நம்ம இங்கிலீஷ் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் நாங்க மூவிலையாவது பார்த்து தெரிஞ்சு வச்சிருவோம். ஆனா ருமேனியன் ப்ரொனவுன்சியேஷன் கொஞ்சம் வித்தியாசம் தான். அடுத்தது இப்ப அவங்க நமக்கு இங்கிலீஷ் ஃபுல்லா தெரியுமென்று தான் அவங்க எதிர்பார்க்க இன்டர்வியூ பண்றாங்க. உண்மையாகவே நம்மளை பற்றி அதுல சொல்றதை விட நாம இந்த இங்க ரொமேனியாவுக்கும் நாம என்ன வேலைக்கு போறோம், அந்த கம்பெனி பற்றிய நமக்கு தகவல், அந்த கம்பெனி பற்றிய சம்பளம், அந்த கம்பெனி பற்றிய மேலதிக நேர கொடுப்பனவு, தங்குமிடம், உணவு, இதுகளை தான் அந்த நேர்முக பரீட்சை வேற. உங்களுக்கு நம்மளை பற்றிய சுயசரிதை அங்க அதெல்லாம் தேவைப்படாது. அவங்க தேவையான டீட்டெயில்ஸ் மட்டும் எடுத்துக்கொள்றாங்க. நாங்களா எங்களை இன்னும் விவரமா சொல்ல வேண்டிய அவசியம். முக்கியமா எங்களோட வேலை தொடர்பான விஷயங்கள் சகலது நீங்க ஆஃபர் லெட்டர்ல ஒர்க் பர்மிட்ல வந்து டீட்டெயில்ஸ் ஃபுல்லா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொண்டா. ஏன்னா கனவேருக்கு நானும் இன்டர்வியூ வீடியோ போட்டு இன்டர்வியூலையும் இது சம்மந்தமாக தான் கேள்விகள் வரும். எல்லா விதமான கேள்விகளும் நான் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு காணொலியும் செய்திருந்தேன். அந்த வீடியோக்குள்ள வர கேள்விகளையும் நான் ஐபட்டில் கொடுக்குறேன், நீங்கள் போய் கட்டாயம் பார்க்கலாம். இப்போ அண்ணா இப்போ சொன்ன விஷயம் என்னென்னா இப்படியான கேள்விகள் தான் எதிர்பார்க்குறாங்க, இது தொடர்பாக தான் அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லி. ஸோ நீங்கள் இது தொடர்பாக கட்டாயம் நீங்கள் ஆயுதப்படுத்தி வைங்க. உங்களோட வேலை தொடர்பாக பூரணமாக தெரிஞ்சு வச்சுக்கொள்ளலாம். சரி, இப்போ நாங்கள் உங்களோட வேலை விஷயத்துக்கு வருவோம். உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட வேலை வந்து அக்ரிகல்ச்சர்லாம் வேலை, அக்ரிகல்ச்சரில் என்ன பொசிஷனுக்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க? அதாவது இப்போ நாங்கள் அப்ளை பண்ணிக்குள்ள
விக்ரி ஸ்பைஸ் என்ற ஒரு கம்பெனிக்கு தான் ஆரம்பத்தில் எங்களுக்கு எல்லா ஆஃபர் லெட்டர் எல்லாம் வந்தது. பிறகு அந்த கம்பெனியில் கொஞ்சம் இங்கே இந்த நாட்டில் இருந்த அந்த கம்பெனியில் கொஞ்சம் குளறுபடி, சம்பளங்கள் ஒழுங்காக கொடுக்கறது இல்லை, அப்படியான இதில் அந்த அந்த ரொமேனிய அரசாங்கம் அந்த கம்பெனியை விசா கொடுக்கறத அதுக்கு பிறகு நம்ம அங்க இருக்கிற எம்பசியே எங்கட டாக்குமெண்ட வேறொரு கம்பெனி, இப்ப நான் வந்திருக்கிற கம்பெனி கொடுத்து தான் மற்ற இப்ப நீங்க பழைய கம்பெனிக்கு வந்து ஆஃபர் லெட்டர் பழைய கம்பெனி வேற ஒரு கம்பெனிக்கு வந்தது, ஒர்க் பெர்மிட் அந்த கம்பெனிக்கு வரல சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அந்த கம்பெனி பிரச்சனைன்னு சொல்லி. சரி சரி. அப்ப அது ஆரம்ப கட்டத்திலேயே உங்களுக்கு அது இது பண்ணாலும் நீண்ட காலம் எடுத்தது எங்களுக்கு வாரத்துக்கு. ஆனா இப்ப சாதாரணமாவே நீண்ட காலம் எடுக்குது அந்த பிரச்சனை வந்தும். அந்த இப்ப எப்ப நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்களா அந்த நேரம் 2024? அப்போ ஓகே, அந்த கட்டமெல்லாம் கொஞ்சம் சரியான இருக்க மாட்டேங்குது, நீண்ட காலம் எடுக்கும். இப்ப நீங்க சொல்லப்பட்ட வேலை இந்த கம்பெனிக்கு நீங்கள் வந்து சொல்லப்பட்ட வேலை என்ன மாதிரி, உங்களோட வேலை என்ன மாதிரி இருக்கீங்க? நான் ஒரு பொசிஷனுக்கு நான் ஒரு டெக்டர் டிரைவராக தான் நான் வந்தேன். டெக்டர் டிரைவராக தான் வந்தேன். வேலை என்னை பொறுத்தவரையில இலங்கையில உள்ள இருக்கிற உளவு இயந்திரம் மாதிரி இங்க இல்லை. எல்லாம் வித்தியாசம். அதாவது எல்லாம் பட்டன் சிஸ்டம், பட்டன் சிஸ்டமும் இருக்கு, மேனுவலும் இருக்கு. அதை நம்மளை எடுத்தவங்க எனக்கு இது ஓடி பழக்கம் இல்லைன்னு சொன்னா ஒரு 2-3 நாள் நமக்கு சொல்லி தருவாங்க, ட்ரைனிங் தருவாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் சிம்பிள் நினைக்கிறேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அடுத்தது இங்கத்தைய விவசாய நடவடிக்கைகள் வேலைகளை பொறுத்த வரையில நம்ம அதாவது நம்ம நாட்டு இலங்கையில உள்ள விவசாய நடவடிக்கை மாதிரி இல்லை. அப்படின்னா என்ன, அந்த பயிர்கள் பயிரிடுற முறையில இருந்து பயிரிடுற தானியங்கள் வரைக்கும் எல்லாமே வேறுபாடு. நாங்க எங்கட நாட்டுல இருக்கிற மெஷினரிகளுக்கும் இந்த நாட்டுல இருக்கிற மெஷினரிகளுக்கும் வித்தியாசம். பயன்படுத்துற ரீதியில அதெல்லாம் உங்களுக்கு இலகுவா இருக்குதா கடினமா இருக்குதா? இல்ல, இலகுவா தான் இருக்குது. இப்ப நீங்க என்ன பயிர்கள் கூடுதலா இங்க ஏகப்பட்ட பிரதேசங்கள் நான் இப்படி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. எல்லாமே உயர்ந்த மலைப்பகுதிகள் மாதிரி எல்லாம் இருக்குது. ஆனா எல்லாம் ஒருமிக்க பயிர் வளர்ந்து அப்படின்னு இல்லை, எல்லாமே சமநிலையா இருக்குது. அவ்வளவு பெரிய தேசமான காணிகளை என்ன இவங்க பராமரிச்சு உங்களுக்கு எப்படியான வேலையை தராங்க? இப்ப அதாவது இங்க கோதுமை, இந்த நாட்டுல கோதுமை, சூரியகாந்தி, சோளன், அடுத்தது சோயா பீன்ஸ், அப்படியான அடுத்த உருளைக்கிழங்கு, அப்படியான தான் இங்க பயிரிடுறாங்க. இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிறுவனத்திற்கு, ஒரு கம்பெனிக்கு 10,000-12,000 ஏக்கர் நிலப்பரப்பு இருக்கு. அதுகளை குறுகிய காலத்துக்குள்ள செய்யறதுக்கு ஏற்ற மாதிரியான மெஷினரியும் அதுக்குரிய ஆட்கள் சரியா அமையமா இருந்தா எல்லாம் படியா ஓடிக்கொண்டிருக்கும். உங்களோட கம்பெனில எத்தனை பேர் ஆட்கள் இப்ப வந்திருக்காங்க? இப்போதைக்கு எங்களோட கம்பெனில நான் வர முதல் 3 பேர் இருக்காங்க என்னோட சேர்த்து. நம்ம நாட்டை சேர்ந்தவர்கள். மற்ற இதுகள் எல்லாம் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. சரி. இந்த நாட்டுக்காரோட நீங்க வேலை செய்யறதுல மறியலவா இருக்கிற மாதிரி அது என்னன்னு சொன்னா, இந்த நாட்டுக்காரர்கள் பெருசா எங்களோட பழக மாட்டாங்க. ரெண்டாவது மொழி பிரச்சனை, அதுதான் மெயின். மொழி பிரச்சனையா இருந்தா நாங்க கம்யூனிகேட் சரியா வச்சிருந்தோம்னா எல்லாம் சேர்ந்து. அடுத்தது இங்க ஆங்கிலம் மொழி என்றது நான் வந்ததுக்கு எந்த ஒரு நாட்டோட நான் ஆங்கிலத்துல பேசுறேன். இந்த இஷ்யூஸ் வந்து இது ரொமேனியால அதிகமா இருக்கு. நான் அடிக்கடி வீடியோக்குள்ள சொல்லியிருக்கிறேன். இங்கிலீஷ் வந்து நாங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க. இங்க ரொமேனியன் மொழி தான் இம்பார்ட்டன்ட். ரொமேனியன் மொழி கதைக்கிறவங்க தான் கூட பேர் இருக்கிறாங்க. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் ஆகி இங்க வந்து எளியா ரொமேனியன் மொழியை கற்றுக்கொள்றது எங்களுக்கு பலமா இருக்கும். உங்களோட அனுபவத்துல தெரியுது. இந்த கம்பெனிக்கு வந்ததுக்கு பிறகு கம்பெனிக்குரிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் என்ன மாதிரி? உங்களுக்கு இப்போ அக்கமடேஷன் ஃப்ரீ, ஆஃபர் லெட்டர்லாம் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அக்கமடேஷன் ஃப்ரீ, ஃபுட் ஃப்ரீ அப்படின்லாம் இல்லை, நீ உங்களுக்கு பே பண்ண மாதிரி இருக்கும்?
என்னன்னு சொன்னா எனக்கு சொல்லப்பட்டது போல எல்லாம் கிடைக்குது. அதாவது சம்பளம், உணவு, தங்குமிடம் எல்லாம் கிடைக்குது. அந்த தங்குமிடத்துல சில குறைபாடுகள் இருக்கும். சாப்பாடுன்னு சொல்லக்குள்ள சாப்பாடு கிடைக்குது, அதுலயும் சில நன்மையான இதுகளும் தீமையான இதுகளும் குறைபாடுகளும் இருக்கு. நாம வெளிநாடுன்னு சொல்லி வந்திருக்கோம். அதாவது நம்மட வீட்டுல இருக்கிற மாதிரி எதிர்பார்ப்புக்கு மாறாக சில விடயங்கள் இருக்கிறத நாங்க சமாளிச்சு நடக்கக்கூடிய மாதிரி அதாவது நம்மட வீட்டுல பெட்ல படுத்த மாதிரி இங்க படுக்கல, நம்ம வீட்டுல குளிச்ச மாதிரி இங்க அப்படி குளிக்கல. குரூப்பா இருக்கும்போது சில பிரச்சனைகள் இங்க வர ஃபெசிலிட்டிஸ்கள் அவங்க சில நேரம் நாங்கள் எதிர்பார்க்கிற ஃபெசிலிட்டிஸ் இங்கே கிடைக்காம இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையை ஓட்டி கொண்டு போக வேண்டிய. அடுத்தது டாய்லெட் பிரச்சனை, சில கம்பெனிகளில் மலச்சல கூட வசதிகள் எல்லாம் மிகவும் நல்லதா இருக்கு. சில அட்டாச் பாத்ரூமா கூட இருக்கும். ஆனா இங்க உங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் என்ன பொறுத்தவரையில நாங்க இருக்கிற வீட்டை விட்டு வெளியில போய் தான் நாங்க கொஞ்சம் பார்க்கக்கூடிய மாதிரி கொஞ்சம் தள்ளி நீங்க ரூமை விட்டு வெளியில விண்டருக்குலாம் சரியான கஷ்டமா இருக்கு. சரியான கஷ்டம். அடுத்தது இப்ப நாங்க சுடுதண்ணில தான் காலக்கடங்களை தண்ணி பிடிக்க போகணும். இது பொதுவான பாத்ரூம் பிரச்சனை இங்க இருக்கு. அது பாத்ரூம் பிரச்சனைன்றத விட வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து தண்ணி யூஸ் பண்றது. ஆனா எப்படி இருந்தாலும் அது எங்களுக்கு அட்டாச் பாத்ரூமா இருக்கும்போது யூஸ் பண்றதை விட வெளியில இருக்கும்போது எங்களுக்கு விண்டருக்கெல்லாம் சரியான கஷ்டமா இருக்கு. உங்களோட வேலை வந்து நீங்க விண்டருக்கு நீங்க வந்த சீசன் வந்து கிட்டத்தட்ட ஸ்ப்ரிங் டைம். ஆனா இந்த ஸ்ப்ரிங் டைம்ல வந்து இந்த முறை சரியான குளிரா இருக்கு. இந்த குளிர் உங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பா இருக்கு? இப்ப நம்ம நாட்டுல உள்ள விதமான வெப்பநிலையை விட இங்க மிகவும் திடீரென்று வந்ததால சரியான கஷ்டமா இருக்கு. இப்ப கம்பெனியை பொறுத்தவரையில அதுக்குரிய உடைகள் எல்லாம் தந்திருந்தும் அதெல்லாம் பயன்படுத்தி கஷ்டமா தான் இருக்கு. இப்ப நான் ஒரு உளவியந்திர சாரதி என்றபடியா நான் ஃபுல்லா கிளாஸ், அதாவது கிளாஸால அது மெஷினுக்குள்ளவே அதுக்குரிய வெப்பம் குளிர் அதுக்கேற்ற மாதிரி அது என்ன பொறுத்தவரையில அதை நான் சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. விவசாய நடவடிக்கைக்கு கஷ்டமா தான் இருக்கும். அதை பார்க்கும்போது எங்களுக்கு கவலையா இருக்கு. வந்து இப்படி கஷ்டப்படுறது சரியான கவலையா இருக்கும். எனக்கு நான் எதிர்பார்க்கல அண்ணா இப்படி இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில வந்திருக்கிறேன்னு சொல்லி. கம்பெனி சில ஃபெசிலிட்டிஸை நானும் வந்து பார்த்த ரீதியில இவர் சொல்லும் போது எனக்கு விளங்குது ஃபெசிலிட்டிஸ் சரியான முறையில கிடைக்க இல்லைன்ற மாதிரி. ஆனா ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய இதுல இவங்க இருக்கிறாங்க நினைக்கிறேன். இப்ப நான் வரும்போது மற்ற பாய்ஸ் வந்து ரூம்ல இல்ல. அவங்கள எத்தனை மணிக்கு வேலைக்கு போறாங்க? எங்களுக்கு நாங்க காலையில 6:10 எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வரும். டிரான்ஸ்போர்ட்ல போய் இன்னொரு இடத்துல நீங்க 1.5 மணி நேரம் நாங்க டிராவல் பண்ணோம். 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி தான் வேலை செய்யணும். அப்படின்னா திருப்பி ரூமுக்கு நீங்க திரும்புற டைம் வந்து நாங்க அங்க இருந்து நாங்க எங்களோட வாகனங்கள் எல்லாம் வாகன தரிப்பிடத்துக்கு கொண்டு 5 மணிக்கு சரிப்படத்துல எங்களோட வாகனங்களை போட்டு திருப்பி அங்க இருந்து டிரான்ஸ்போர்ட் 5:10 இருக்கு. அப்படி பார்த்தா எங்களுக்கு வேலை செய்யற டைம் வந்து உங்களுக்கு சரியா இருக்கலாம். டிராவல் பண்றது பெரியான நேரம் உங்களுக்கு. அதனால எங்களுக்கு நஷ்டம் தானே. என்ன எப்படி இருந்தாலும் வேலை ஒர்க் கவர்ன்றதை நாங்க கவர் பண்ணி வேலை செஞ்சுட்டு டிரான்ஸ்போர்ட்லயே முக்காவது வேற நேரத்தையே கழிக்கும் போது எங்களுக்கு ரூமுக்கு வந்து எங்களோட சுதந்திரமா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்ப 6 மணிக்கு எங்களுக்கு வேலை ஆரம்பம் பண்ணி சொன்னா நாங்க எப்படியும் 4:30 மணிக்கு நாங்க எழும்பி 2 நேரம் சாப்பாடு சமைச்சு அதை எடுத்துட்டு போவோம். கம்பெனி உங்களை சமைக்கிறதுக்கு எல்லாம் பண்ணபடியால நீங்களே சமைச்சு சாப்பாடு எடுத்துட்டு போறோம். கம்பெனி சாப்பாடு தந்தாலும் இங்கே சரியான கஷ்டமா தான் இருக்கு. அப்படியான சாப்பாடு தான் தாராங்க. சாப்பாட்டுல எல்லாம் இனிப்பு வகை தான் இப்ப நம்ம ஸ்பைசி ஐட்டமே இல்ல, சேர்க்கிற இல்ல. உப்பு புளி கூட சரியா இருக்கு மாதிரி தெரியும். மிளகாயே காண இல்லை. அடுத்ததுன்னா உங்களோட இந்த பொசிஷனுக்கு நீங்க டிராக்டர் டிரைவர்னு சொல்றீங்க, மற்றபடிகள் வந்து விவசாய நிலத்துல வேலை செய்யற ஆக்கணும். அப்ப உங்களோட சேலரி டிஃபரெண்ட் என்ன மாதிரி இங்க பேசப்பட்ட சேலரிகள் சரியா கிடைக்குதா? ஓவர் டைம் அதுகள் இப்போ நீங்கள் சொல்கிற டைம்களை பார்த்தா உங்களுக்கு ஓவர் டைம் தர வேண்டி கிடக்கும் கம்பெனி, அதெல்லாம் சரியாக செய்கிறாங்களா? என்ன சொன்னா தம்பி, நான் வந்து ஈரோப் நாடுன்னு சொல்லிட்டு வந்து
நாம அப்படி 3 லட்சம் 4 லட்சம் சம்பளம் எடுக்கலாம் என்று ரோமேனியாவில் நினைக்கிறாங்க. அப்படி எல்லாம் அதெல்லாம் சும்மா அப்படி ஏஜென்ட் முகவரோ அப்படி யாரோ ஆசை வார்த்தைகளை கூட்டி சொல்லி அரசாங்க சட்டத்தின்படி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் இவ்வளவுதான் வழங்கணும் என்றப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. சரிதான். உங்களுக்கு என்ன எவ்வளவு சேலரி? எனக்கு நான் $600 நான் வந்தேன். அது இன்னும் நான் சம்பளம் எடுக்க இல்லை. எந்த கேட்டகரிக்குள்ள வந்த என்னோட இருக்கிற கொடியினர்களுக்கு எங்கட நாட்டுல 1,80,000 மிச்சமா நாங்க அனுப்பலாம். இந்தியா அதை வேற செலவு பெரிய அளவு இல்லாடி உங்களோட பயண செலவுலாம் இல்ல, அதெல்லாம் கம்பெனி பொறுப்பேற்குது. இதுதான் நான் உண்மையாக சொல்ல வரேன். முக்கியமான இவ்வளவுதான் சம்பளம் எடுக்கலாம். ஏனைய கல்ஃப் நாடு, அதாவது கிட்டத்தட்ட கல்ஃப் நாடு சேலரியே நாங்கள் பெரிய அதே அதிகமானாக்கள் இது யூரோப் கண்ட்ரி, யூரோப்புகளுக்கு செங்கன் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டி சேலரிகள் கூடுமாது. இந்த கவர்மெண்டே சொல்லி கூட குரோஸ் சேலரி தான் கூட்டப்பட்டிருக்கு. 450 இந்த வருஷம் குரோஸ் சேலரி கூட்டப்பட்டிருந்தோம். ஆனா அதிகமான கம்பெனிகள் சம்பளம் இன்னும் கூட்ட இல்லை. நெட் சேலரி வந்து எங்களுக்கு குறிப்பிட்ட அந்த லெவல் தான் கிடைக்குது. என்ன பொறுத்தவரையில எனக்கு மேலதிக நேரம் கொடுப்பனவு பற்றி இன்னும் கம்பெனி சொல்ல இல்ல. கம்பெனி சொல்லல, நீங்க டிஸ்கஸ் பண்ணல. நாங்க வந்து இப்பதான் புதுசு. அடுத்தது எங்களுக்கு ஆஃப் பண்றதுல இல்ல. உங்களுக்கு லீவு வேலைக்கு போறோம். ஆனா ஆஃபர் லெட்டர் உங்களுக்கு அக்ரிமெண்ட்ல அப்படி எல்லாம் ஒண்ணு அப்படி ரெண்டு இல்ல. சொல்லப்பட்டது என்ன 5 நாள் வேலை 2 நாள் ஆஃப். அந்த ஓஃப்ல எங்களுக்கு ஓவர் டைம் இருந்தா உங்களுக்கு வேலை செல்வம் தான் எங்களுக்கு அக்ரிமெண்ட் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இப்போதைக்கு நாங்க 7 நாளும் எங்களை வேலை கூட்டிட்டு போறாங்க. எத்தனை நாள் ஓவர் டைம் போடுறாங்க, எத்தனை நாள் சரியா தெரியல. அதுக்குரிய டீடைல்ஸ் இப்ப இனி போக நீங்க இது சொல்றப்ப நீங்க கதைக்கணும். கட்டாயம் நீங்க குரூப்பா இருக்கிறபடியால இது ரூபாய் நீங்க கதைச்சு கம்பெனில வந்து விட்டுக்கொள்ள ட்ரை பண்ணணும். நாங்களும் இப்படியே தொடர்ந்து 2 வருட கண்ட்ராக்ட்ல இப்படி இருந்து வேலை செய்யறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்படி செய்யணும்னு அவசியமும் இல்லை. முயற்சி செய்து பாருங்க இந்த மாதிரி என்று. ஓகேண்ணா, இப்ப ஸ்ரீலங்காவில இருந்து நாங்கள் ஒன்று எதிர்பார்த்து வந்த ரீதியில இங்க அதுக்கு எதிர்மாறா இருக்கிற விஷயங்களும் நீங்க சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இங்க சரியா நடக்கிற விஷயத்தையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஒரு கம்பெனில சரியா அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்ன்றது எந்த கம்பெனிலையும் இருக்கு. ஆனா இதுல உங்களை பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமோ அல்லது நல்ல மாதிரி இருக்கிற விஷயத்தையும் அங்க நாட்டில இருந்து வர வேண்டிய எங்க நாட்டு எம்ப்ளாயிஸுக்கு நீங்களோட கருத்து என்ன சொல்ல போறீங்க? அதாவது இப்ப என்னன்னு சொன்னா, போனா இந்த நாட்டுக்கு போனா உழைக்கலாம், அதாவது லட்சக்கணக்கில் உழைக்கலாம் வாரது அப்படி இல்லை. அவன் தார சம்பளத்தை வச்சுட்டு நம்மளோட வீட்டையும் அனுப்பிட்டு நம்மளும் வாழலாம். அதாவது வெளியில வேலை செஞ்சு உழைக்கலாம் அப்படி என்றெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இங்க செய்யலாது. அதெல்லாம் மிகவும் கஷ்டமானது. நான் சொல்றது என்னன்னா, இங்க வாராக்களுக்கு நான் சொல்ற ஒரு அறிவுரை, நீங்க வாரன்னு சொன்னா நீங்க வார முகவர்கிட்ட வடிவா உங்களோட அந்த சலரி சம்பந்தமான விஷயங்கள், மேலதிக நேர கொடுப்பனவு சம்பந்தமான விஷயங்களை வடிவா வாசிச்சு சைன் பண்ணுங்க. அதுல சைன் பண்ற பிரச்சனை இதனால பாயிண்ட் சொல்றீங்க, வாசிச்சு சைன் பண்ணுங்க. உங்களுக்கு இங்கிலீஷ்லயோ அல்லது சிங்களத்திலயோ இருந்தா அதுக்கு உங்களுக்கு தெரியாட்டி அதை படிக்கக்கூடிய ஒரு ஆளை கூட்டிட்டு போய் வடிவா வாசிச்சு அவங்க சொல்லுவாங்க சைன் பண்ணுங்க அவசரப்படுத்துவாங்க. அந்த அவசரப்படுத்துறதுக்கு வடிவா. அடுத்தது 5 நாள் வேலைன்னு சொன்னா 5 நாள் அதுல இருக்காண்டு பாருங்க. சந்தேகங்களை கேளுங்க. 2 நாள் ஓவர் டைம் சொன்னா இது கிடைக்குமா, அப்படி கிடைக்காட்டி என்ன செய்யணும், ஓவர் டைம் இருக்கா இல்ல கம்பெனி அது என்ன மாதிரி அக்செப்ட் பண்ணுவாங்க கேக்குறதுக்கு தருவாங்க. வெளி வேலையா உள் வேலையான்னு கேளுங்க. விவசாய வேலைன்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். வின்டர் சீசன் அதையும் கேக்குறாங்க. அந்த வின்டர் சீசன்ல உங்களுக்கு சரியா கஷ்டமா இருக்கும். சரியான நான் வந்த இப்பதானே நீங்க கொடுக்கல. நான் இன்னும் நீங்க வந்து இந்த டைம் வந்து ஓரளவு குளிரா தான் வின்டர் சரியா ஸ்ப்ரிங் தொடங்குற மாதிரி இல்ல. இப்ப மகளுக்கு நீங்க சொல்ல இந்த முக்கியமான இந்த பாயிண்ட் தான் நீங்க சொல்ல விரும்புறீங்க. இது மிக, அதாவது அந்த முகவர் நமக்கு அந்த எக்ரிமெண்ட் சொல்லுவாங்க, அதை மிகவும் அவதானமாக பார்த்து சைன் பண்ணி வாங்க. கட்டாயம். அது ஒவ்வொருத்தரும் இங்க வர விட்டு அதிகமான ஆக்கள் ஃபீல் பண்றது இதுதான்.
இது கனதளவை நானும் சொல்லியிருக்கேன் சில வீடியோக்குள்ள. இப்போ இவர் அனுபவத்தில் அவர் அனுபவப்பட்ட ரீதியில் இங்கே வந்து அந்த 2 நாள் ஆஃப் கிடைக்கலன்றது வந்து எவ்வளோ பாரதூரமான விஷயம். இப்போ இந்த 18 நாளும் அதுக்குரிய பதில் அளிக்கல. கம்பெனி இதை பற்றி சொல்லித்தான் வேலைக்கு கூப்பிட்டு இருக்கோம். ஆனால் இது கம்பெனி கூப்பிட்டு எடுத்து வேலை செய்கிறாங்க. இவங்க வந்த புதுசு இது ஒரு ரூபாய் கதைக்கலாத சூழ்நிலை. இனி போக போக அவங்க கதைச்சு என்ன மாதிரின்ற ஒரு டீலுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். கவலைப்படாங்கன்னா எல்லாம் சரியா நடக்கும்னு ஒரு பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம். எல்லாம் சரியா நடக்கும். இந்த காணொலியில எங்களோட உறவுகளுக்கு சரியான டீட்டெயில்ஸ் வழங்குறதுக்கு தேங்க்ஸ். அதுக்கும் உறவுகளுக்கும் நன்றி.